ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். Also an extra special week, the Valentine's week. It will always be special to me. விஜய் த்ரிஷா இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்க போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவோட அம்மாவான உமா கிருஷ்ணன் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் விஜயை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட சங்கீதா அவங்கள்ட்ட இருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் வர போயிருக்காங்க. அரசியல் களம் தகிக்கிற இந்த நேரத்தில் அவங்களோட இந்த மனு விஜய்க்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் இந்த விஷயத்துக்கு மத்தியில் எதிர்கொள்ளுது தாவேகா. விவாகரத்து மனு தாக்கல் பண்ணப்பட்டதை விடவும் விஜயோட இன்னொரு செயல்தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி ஏஜிஎஸ் வீட்டு திருமணம் நடந்துச்சு. அதுக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் நடிகை த்ரிஷா கூட ஜோடியாக வந்து இறங்கினாங்க விஜய். அதை பார்த்து திருமண மண்டபத்தில் இருந்தவங்க மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில இருந்து சமுத்திரக்கனி, பார்த்திபன் இவங்களுமே இதுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தாங்க. மற்றவங்களும் இது அவங்களோட பர்சனல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக்கிட்டாங்க. ஆனா பார்த்திபன் பேசினதுக்கு மட்டும் நடிகை த்ரிஷா கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பார்த்திபனும் சில வீடியோஸை இறக்கியிருந்தாங்க. ஒரு வழியா இப்போ அந்த பிரச்சனையை முடிஞ்சிருக்குது. இப்படி தொடர்ந்து ஏதோ ஒன்று த்ரிஷா விஷயத்தில் நடந்தாலும் அவங்க சில்லாத்தான் இருக்கிறாங்க. நேற்று முன்தினம் செய்தியாளர்கள் சூழ்ந்தாலும் கேஷுவலா கடந்து போயிட்டாங்க. அதாவது பொன்னியின் செல்வன் ஆடை உடையப்பாளர் திருமணத்துக்கு போய் போட்டோவா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில போட்டோஸ்க்கு பிஜிஎம்மும் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டுமே கவனம் பெற்று வந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை த்ரிஷாவுக்கு திருமண ஆசை வந்துருச்சோ, ஒரே காதல் பாட்டா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இது ஒரு பக்கம் இருக்க, சோசியல் மீடியாவில் இன்னும் சிலர் விஜயும் த்ரிஷாவும் திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறதோடு மட்டும் இல்லாமல் சில ரீல்ஸ்களையுமே உருவாக்கி இருக்காங்க. அந்த வகையில் ரசிகர் ஒருத்தவங்க விஜயும் த்ரிஷாவும் ஒன்னா இருக்கிற வீடியோவை ஷேர் பண்ணி அதில் தாலி கட்டுறது உறுதி, தேதி அப்புறமா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு த்ரிஷாவோட அம்மாவான உமா கிருஷ்ணன் அதுக்கு லைக் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்து பலரும் ஓஹோ 2 பேருக்கும் திருமணம் அப்படின்னு ஹிண்ட் கொடுக்குறாங்களோ அப்படின்னு கேள்வி கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர் கண்டிப்பாக தெரிஞ்சு லைக் போட்டிருக்க மாட்டாங்க, தவறுதலாக இது நடந்திருக்கும், லைக் பண்ணவங்க பட்டியலில் அவங்களோட பெயரையே காணமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விவகாரம் தான் பேசுபொருளாக மாறி இருக்குது.